ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாரத்தான் வந்து ரொம்ப சிறப்பா நடந்துன்னு இருக்கு. நம்ம தம்பி கோபால்ராஜ் தான் அதை நடத்திருக்காரு. சோத்துப்பாக்கம் டு சித்தாமூர் வரைக்கும் இந்த 7 கிலோமீட்டர் மாரத்தான் வந்து பார்த்து அப்பனே பார்த்து போ. பாய்டா பார்த்துரு. ஆல் தி பெஸ்டா. பார்த்துமா வரமா போ. பார்த்து பண்ணுடா தமிழ. போ பார்த்துக்கலாம் போ. எப்படி இருக்காங்க பார்த்து எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கரெக்டாக போயிட்டு இருக்காங்க. இந்த போட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக சப்போர்ட் பண்ணுறாங்க. பாதுகாப்புக்காக அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்யூ சொல்லிக்கலாம். பாருங்க நம்ம பசங்க எவ்வளோ ஃபார்மில் வராங்கன்னு பாருங்க. ப்ராக்டிஸ் பண்ண சொன்னால் பண்ண மாட்டுறானுங்க. வாடா தமிழ் 2 நாள் போயிடுறான். பாதி வந்துட்டோம். 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் மேலே எல்லாரும் ரீச் ஆகிட்டாங்க. முடியல பாப்பா சின்ன பண்ணலாம். ஆமா கலாமா வா விடாத. ஓடினு இருக்காரு. இவர் தான் எங்க அண்ணன், பழைய பிளேயரு, ஃபுட்பால் பிளேயரு. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஊரே வந்து பார்த்தீங்கன்னா கதிகாலம் கொண்ட பிளேயரு. இன்டர்நேஷனல் லெவல்லாம் விளையாடி இருக்காரு அண்ணன். பட் அவருடைய சுச்சுவேஷனால அவரால் பெருசாக அதிகமாக பண்ண முடியல. வேணா கம்மாண்ணா இப்போ ஸ்பீடு என்ன பார்த்துலாம். இன்னும் 1 கிலோமீட்டர் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. என்ன வருவீங்க இதனால நல்லா பண்ணி இந்த மாரத்தான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா நடந்துச்சு. இவரு எங்க அண்ணன் தான் வந்து ஒரு பழைய ஃபுட்பால் பிளேயர். இவரு ஸ்டேட் மீட்லாம் வேற பண்ணியிருக்காரு. பட் அவருடைய ஃபேமிலி சுச்சுவேஷனால அவரால் பெருசாக எதுவும் பண்ண முடியல. ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மாரத்தான் மட்டும் சொல்லியிருந்தேன் ஒரு 10 டேஸ் முன்னாடி. அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி கம்ப்ளீட்டா பண்ணிட்டாரு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நம்ம கேட்கலாம். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு நான் என்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏஜ் ஆயிடுச்சு, ரொம்ப ட்ரைனிங்கும் இல்லை. இந்த அளவுக்கு நான் பண்ணது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். தேங்க்யூ. தம்பி பேர் தான் கோபால்ராஜ். இவர் தான் இந்த மாரத்தான் வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்தின்னு இருக்காரு. இவரு இதை எதுக்காக நடத்துறாருன்ட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு மேலாக பாமர மக்களான பறையர்களுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒதுக்கப்பட்ட நிலம் தான் பஞ்சம நிலம். இந்த சொந்த நாட்டிலே சொந்த மண்ணும் இன்னும் ஆள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஏராளமான மக்களுக்காக நாங்கள் ஒட்டுமொத்த அம்பேத்கர் மக்கள் படையாய் திரண்டு இந்த மாரத்தானை நாங்கள் நிகழ்த்தியுள்ளோம். இந்த தமிழகத்திலே முதல் முறையாக பஞ்சமி நிலத்திற்காக மாரத்தான் வைத்தது எங்கள் அமைப்பு மட்டும்தான், வேற யாரும் இல்லை. பஞ்சமி நிலத்திற்காக பல பேர் போராடினார்கள், பல பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எதிலும் வெற்றி கிடைக்கவில்லை. இந்த விழிப்புணர்வு எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தமிழக முதல்வர் அவர்கள் பாறைக்கு இதை சென்றால் அவர் இதற்காக ஏதாவது நடவடிக்கை எடுப்பார் என்றுதான் நாங்கள் எதிர்பார்த்து இந்த மாரத்தானை நடத்தி உள்ளோம். வாழ்த்துக்கள். நன்றியும் கூட மகிழ்ச்சி.